கட்சிக்காசை திருடி பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுத்து கோயிலுக்கு வேற கூட்டி வந்துட்டியோ? பணத்தை கொடுக்கறியா உன் பொண்டாட்டி புடவை உருட்டுமா? ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்க? போய் உருடா. தம்பி, நாலஞ்சு ரவுடிங்க அம்மாவை கலாட்டம் பண்றாங்க, சீக்கிரம் ஓடுங்க தம்பி. உன்னை இங்கேயே வெட்டி புதைச்சிருப்பேன். ஆனா தப்பு எங்க அப்பா மேலதான். அதனால உன் உயிரோட விட்டேன். என்னப்பா தலை குடிஞ்சிட்டீங்க? நீங்க சுயமா சம்பாதிச்ச அம்மாவுக்காக கோயில் கட்டியிருக்க வேண்டாம். குங்குமம் வாங்கி கொடுத்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி பண்ணிட்டீங்களே. இந்த கட்சிக்காக வீட்டை வித்தீங்க, காட்டை வித்தீங்க, தோப்ப வித்தீங்க, மாடா உழைச்சிங்க, நாயா அலைஞ்சிங்க. காசுல என்ன பாச்சு? கேவலம் 60 ரூபாய் கட்சி காசு நீங்க எடுத்ததுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? இந்த கட்சிக்காக உங்க சொந்த பணம் 6 லட்சம் ரூபாய் எனக்கு செலவு பண்ணிருக்கீங்க. ஆனா இவங்க தலைவன் சிங்கிள் டீக்கு சிக்கி அடிச்சுட்டவன் இன்னைக்கு கோடி கோடியா கொட்டி வச்சிருக்கான், மாடி மாடியா கட்டி வச்சிருக்கான். உங்களுக்கு எல்லாம் தில்லு இருந்துச்சுன்னா உங்க தலைவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டி கட்டி இருக்கிற போட்டோவை உருவங்களா பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரு கட்சி, ஒரு அரசியல். போய் பழம பாருங்க. கேவலம் 60 ரூபாய்க்காக உங்களுக்கு எல்லாம் தில்லு இருந்துச்சுன்னா உங்க தலைவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டி கட்டி இருக்கிற போட்டோவை உருவங்களா பார்க்கலாம். யார் நீங்க? பிடபிள்யூடில வேலை பார்க்கறாரு சபாரத்னம். வீடு இதானே? ஆமா. என்ன பாக்குறேன்? பார்க்க வேண்டிய இடத்துல பாக்குறேன்னு சொன்னல, அதான் வந்திருக்கேன். நீ நல்லவன், நாணயமானவன், நேர்மையானவன், பணம் கொடுத்தாலும் ஃபைல்ல கையெழுத்து போடாதவன். இப்ப இருக்கிற மந்திரிகள்ல பாதி பேர் என்ன பார்த்தா எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட என்ன வெளியே போடான்னு சொன்னவன். உன்னை விடுவனா? விடமாட்டேன். முடிவு பண்ணிட்டேன். நீதான் என் மாப்பிள்ளேன். ஒரு தங்கமான பையன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஆகணும்னு ஆசைப்பட்டேன். தேடி பார்த்தேன். திருமண பக்கமெல்லாம் திருடனா இருந்தானுங்க. உன்ன மாதிரி ஒரு நல்லவனை சமீப காலத்துல நான் பார்க்கவே இல்லை. அதான் வீடு தேடி வந்துட்டேன். சரி, அதை விடுங்க. பொண்ணை எப்ப பாக்குறீங்க? அங்க என்ன பாக்குறீங்க? நான் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். உங்க குடும்ப நிலவரம் எல்லாம் விசாரிச்சுட்டேன். உங்க தங்கச்சி கல்யாணத்தை நான் செலவு பண்ணி நடத்தி வைக்கிறேன். நீங்க என் பொண்ணை கட்டிக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன், வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். என்ன சொன்ன? வீட்டோட மாப்பிள்ளையா? என்ன பொட்ட பையன் நினைச்சியா? உழைக்கிறது உடம்புல தெம்பில்லாதவன் நினைச்சா? இல்ல அடுத்த உழைப்புல சோறு திக்கிறவன் நினைச்சா? போடியா போட. ஏம்பா, இப்படி வீடு தேடி வந்த பெரிய மனுஷன போய் அந்தால இப்ப நீங்க வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருந்தீங்க. உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறேனா? எவ்வளவு லட்சம் செலவானாலும் அதனாலதான் உட்கார வச்சோம். ஓஹோ, அப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என்னால என் தங்கச்சி கல்யாணம் பண்ண முடியாது, அப்படித்தானே? ஏப்பா இப்படி கேட்ட வேண்டாப்பா, வேண்டாம். இனிமே நீங்க யாரும் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் சபா, ஏன் டென்ஷன் ஆகுற? ஆமா, வந்துட்டு போன ஆள் யாரு? அவன் ஒரு கான்ட்ராக்டரியா. அன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸுக்கு வந்தான், பெரிய மாதிரி பேசினான். இதுதான் அந்த கிளார்க் வேலையை ஆகாதுங்கிறது. இன்ஸ்பெக்டர் இருந்தா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். ரவி, ஏற்கனவே உங்ககிட்ட பல தடவை கேட்ட வாஸ்தவம் தான். மறுபடியும் ஒரு தடவை கேட்கிறேன், என்னை எப்படியாச்சும் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடு.
நீ ஆகிற மாப்பிள ஆக்குற. என்னடா இது ஆகுன்னா உடனே அருவாள் எடுத்துக்கிறீங்களே? அவர் யாரா? நம்ம ஃப்ரெண்டுடா. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்குடா? நாம பாதுகாப்பா சாராயம் காய்ச்சதுக்கு தான்டா. தம்பி புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா, புதுசா வர மருமகளும் புதுசா வர இன்ஸ்பெக்டரும் வேகமா தான் இருப்பாங்க. நாங்க மாமியார் மாதிரி, எங்களை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. மகன் கையால் ஆகாதவனா இருந்தா மாமியார் கை ஓங்கத்தான் செய்யும். இன்ஸ்பெக்டர் எழுச்சவாயனா இருந்தா உங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் வீதிக்கு வீதி காய்ச்சுவீங்க, விட்டா வீட்டுக்கு வீடு கூட காய்ச்சுவீங்க. இங்க பாரு தம்பி, நல்லபடியா நாங்க கொடுக்கறத மாசம் மாசம் வாங்கிக்கங்க. ஏட்டு வந்து வாங்கினா ஒரு ரேட்டு, நீங்க வந்து வாங்கினா ஒரு ரேட்டு, நாங்களா கொண்டு வந்து கொடுத்தா ஒரு ரேட்டு. கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்குவோம். அதே மாதிரி நீயும் வாங்கிக்க. இல்ல இந்த இடத்தை விட்டு உயிரோட போகவே முடியாது. எங்க பசங்களுக்கு 2 தான் தெரியும். சாராயம் காய்ச்சுவாங்க, கொலை பண்ணுவாங்க. மிரட்டி பாக்குறீங்களா? ஐயா சத்தியமா சொல்றேன், 3 இன்ஸ்பெக்டர் 2 ஏட்டு 10 கான்ஸ்டபிள் இதே இடத்துல தான் வெட்டி பதிச்சிருக்கேன். என்ன அது? லஞ்சமா கிடைச்ச பணம் சார். வாட்? ஆமா சார், கள்ளச்சாராயம் காய்ச்சற இடம், கடத்தல் பண்ற இடம், போதை மருந்து விக்கிற இடம், பொண்ணுகளை வச்சு வியாபாரம் பண்ற இடம், அந்த மாதிரி இடத்துல கிடைச்ச பணம் சார். ஒரு ஏரியால 1 மணி நேரத்துல எவ்வளவு லஞ்சம் கிடைச்சா இந்த மெட்ராஸ்ல ஒரு ராத்திரியில எவ்வளவு சார் கிடைக்கும்? ஒரு நாள் முழுக்க எவ்வளவு சார் கிடைக்கும்? இந்த தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு சார் கிடைக்கும்? இவ்வளவு அள்ளி அள்ளி லஞ்சம் கொடுக்கறவங்க எவ்வளவு அநியாயம் பண்றாங்க தெரியுமா சார்? எவ்வளவு அராஜகம் பண்றாங்க தெரியுமா சார்? அவங்க கிட்ட கை நீட்டி லஞ்சம் வாங்குற போலீஸ்காரங்க இதெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்து நின்னுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா சார்? லஞ்சம் வாங்குறவங்க மட்டும் குறை சொல்லாதீங்க, குடுக்கறதுதான் பெரிய தப்பு. சார், நீங்க டீ கொடுத்தா குடிப்பீங்க, காஃபி கொடுத்தா குடிப்பீங்க, விஷம் கொடுத்தா குடிப்பீங்களா சார்? சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு பொதுமக்கள் மட்டும் காரணம் இல்ல சார், உண்மையான காரணமே போலீஸ்காரங்க தான். போலீஸ்காரங்களை பார்த்து ரவுடித்தனம் பண்ணவங்க பயப்பட்ட காலம் போய் ரவுடித்தனம் பண்றவங்களை பார்த்து போலீஸ்காரங்க பயப்படுறாங்க. இது எப்ப சார் மாறும்? எப்ப சார் மாத்துவீங்க? ஜனங்களை எப்படி சார் காப்பாத்த போறீங்க? இதை உங்களுக்கு நான் உணர்த்தணும். அதுக்காக இந்த பணத்தை இங்க கொண்டு வந்தேன். என் சர்வீஸ்ல இப்படி ஒரு துடிப்பான போலீஸ் ஆபீசர் நான் பார்த்தது இல்ல. ஆமா, நீ எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்? எந்த ஏரியாவும் இல்ல சார், சும்மா நாடகத்துக்காக இந்த காக்கி சட்டையை போட்டேன். என்னது, நாடகத்துக்காவா? ஆமா சார், ஒரு போலீஸ் ஜீப் எடுத்துக்கிட்டு தான் அந்த இடங்களுக்கு எல்லாம் போனேன். ஆனா ஒண்ணு சார், காக்கி சட்டையை மாட்டணும், இந்த நாட்டோட கண்ணியத்தை காப்பாத்துங்கிறது என்னோட லட்சியம் சார். உன்ன மாதிரி ஆளுங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும். உன்னை என்ன பண்ண நான் முடிவு பண்றேன், நீ வீட்டுக்கு போ. ஐஜி வர்றாரு. பார்த்தனே. சல்யூட் அடிப்பீங்க, ஏமாந்தவன் அடிப்பீங்க, எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்க மாட்டீங்களே. என்ன அப்படி பாக்குற? நான் 3 மாசமா அமைச்சர் பதவியில இல்லாம இருந்தானே, அதுக்கு காரணம் யார்? அந்த பிடபிள்யூல கிளார்க்கா வேலை செய்யறானே சபாரத்னம். அது என்ன மேலெடுத்து சமாச்சாரமா? அவனை என்ன பண்ணீங்க? 3 மாசமா மந்திரி பொண்டாட்டிங்கிற மரியாதையே எல்லாமே போச்சு. நகை கடைக்கு போனா பணம் கேக்குறான், ஜவுளி கடைக்கு போனா பணம் கேக்குறான். மந்திரி பொண்டாட்டி பணம் கொடுத்து வாங்கினா கேவலம் இல்ல? உன்னை கேட்டாரா? சும்மாரியா? மந்திரி பொண்டாட்டி பணம் கொடுத்து வாங்கினா கேவலம் இல்ல? ஏங்க இதுதானே நான் சொன்னேன். அதை நான் சொல்லணும். பிஏல எதுக்கு இருக்கேன்? உங்க பிரச்சனை மாணவர் பிரச்சனை ஆக்கிட்டான் சார். அவன் மாணவர்கள்னாலேயே கவர்மெண்ட் சரி, காக்கி சட்டையும் சரி, கொஞ்சம் கவனமா தான் சார் இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் மந்திரியா இருக்கேன். நான் மந்திரி ஆனவன போடுற முதல் உத்தரவு, அவன் இருக்க கூடாது. உத்தியோகத்தில் இருக்க கூடாதா? உயிரோட இருக்க கூடாதா? அவன் சாவறது முக்கியம் இல்ல, அவன் நிம்மதியா இருக்க கூடாது. அவன் நிம்மதி இப்ப என் கையில. காக்கி சட்டையை போட்டுட்டு இன்ஸ்பெக்டர் ஏமாத்தி லஞ்சம் வாங்கியிருக்கான். அதை ஒன்ன வச்சு அவன் சீட்டை கிழிச்சு நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன். அவன் சீட்டை கழிச்சு ஜெயிலுக்கு அனுப்பாத, வீட்டுக்கு அனுப்பு. அவன் வேலை தேடி வீதி வீதி ஆலையன். அவன் குடும்பம் சோத்துக்கு நாயா ஆலையன். அதை பார்த்து நான் ரசிக்கணும். என்ன சார் இது? உங்களை டிஸ்மிஸ் பண்றதுக்காக என்கொயரி பண்ண சொல்லிருக்காங்க. டிஸ்மிஸ் சார்? எதுக்கு சார்? நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ங்கறத மறந்துட்டு காக்கி சட்டையை போட்டுட்டு கலாட்டா பண்ணிருக்கீங்க.
போலீஸ்னு சொல்லி பொதுமக்களை ஏமாத்தி இருக்கீங்க. சார், நான் யாரை ஏமாத்துறேன்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற தப்பு ஐஜிக்கு தெரியணும், அதனால தான் அப்படி செஞ்சேன். அவங்க டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற தப்பு நீங்க சொல்லிதான் ஐஜிக்கு தெரியணுமா? அவரே தப்பு பண்ணி தான் ஐஜி ஆனாரு. இப்போ உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க சொல்றது அதே ஐஜி தான். வணக்கம் ஐஜி சார். என்ன வேணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எதுக்காக என் மேல ஆக்ஷன் எடுக்க சொன்னீங்க? தம்பி சபாரத்னம், எங்க டிபார்ட்மெண்ட் இருக்கிற அதிகாரிங்க ஜனங்களுக்கு தெரிஞ்சேதான் தப்பு பண்றாங்க, ஜனங்களுக்கு தெரிஞ்சேதான் லஞ்சம் வாங்குறாங்க. அப்படி இருக்கப்போ நீ காக்கி சட்டையை போட்டுட்டு ஊர்ல நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அது எங்கிட்டே வந்து சொன்ன எப்படி? நீ கொண்டு வந்து கொடுத்த லஞ்ச படத்துல தான் என் பொண்டாட்டிக்கு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன். அந்த வைர நெக்லஸ் என் பொண்டாட்டி கழுத்தை உறுத்துது, அது என் மனசாட்சி உறுத்துது. ஏன் தெரியுமா? அது நானா வாங்கின லஞ்ச பணம் இல்ல, நீ கொண்டு வந்து கொடுத்தது. அந்த நன்றி கடனுக்காகத்தான் உன்னை வேலையில இருந்து மட்டும் டிஸ்மிஸ் பண்ண சொன்னேன். பொண்டாட்டிக்கு புருஷ அவன் உழைப்பில வாங்கி தரணும். நீங்க எவன் உழைப்பிலே வாங்கி தரீங்களா? நாளைக்கு அத்தனை பேர் உங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்டாட்டி சொந்தம் கொண்டாட நினைச்சா விட்டுருவீங்களா சார்? என்னடா சொன்ன? உங்க பொண்டாட்டி சுத்தமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் உங்க டிபார்ட்மெண்ட் சுத்தமா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். என் பொண்டாட்டி எனக்கு சொந்தம்டா. இந்த நாடு எங்களுக்கு சொந்தம் சார். உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட வந்து ஏன் தப்பு? போடுங்க சார், தூக்கி உள்ள போடுங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன தூக்கி உள்ள போடுங்க. இந்த நாட்டை நாசமாக்கிறவனுக்கு பாதுகாப்பு போடுங்க. நியாயமா நடக்கிறவன தூக்கி உள்ள போடுங்க. ஏமாத்தி பிடிக்கிற எம்எல்ஏக்களுக்கு கும்பிடு போடுங்க. நேர்மையா நடக்கிறவன தூக்கி உள்ள போடுங்க. இங்க பார், நீ ஒரு ஐஜி கிட்ட பேசிட்டு இருக்கேங்கிற மறந்துடாத. மனசும் கையும் சுத்தமா இருக்கிறவன் ஐஜிக்கு இல்ல சார், அந்த ஆண்டவனுக்கு பயப்பட மாட்டான். ஆண்டவனுக்கு பயப்பட வேண்டாம், அரசியல்வாதிக்கு பயந்தாகணும். இல்ல உன்னை அழிச்சிருவாங்க. அழிச்சிருவாங்க. என்ன அழிக்க நினைக்கிற அந்த அரசியல்வாதி யார் சார்? திருவேங்கடம், மினிஸ்டர் திருவேங்கடம். ரத்ததான ஒரு நல்ல திட்டம். அதனாலதான் நானே தலைமை தாங்கி இந்த நாடு பூரா நடத்திட்டு வரேன். இந்தியாவிலே ரத்த தானம் பண்றதுல நாம தான் முதலிடம். பஸ் வசதியா நாம தான் முதலிடம். படிப்பு வசதியா நாம தான் முதலிடம். அதிகாரிங்க சுதந்திரமா செயல்படுறதுல நாம தான் முதலிடம். சத்துணவுல நாம தான் முதலிடம். சகலத்திலையும் நாம தான் முதலிடம். லஞ்சம் வாங்குறதுல நீங்க தான் முதலிடம். யாரா நீ? எதிர்கட்சிக்காரனா? இல்ல, உங்களுக்கு ஓட்டு போட்டு ஏமாத்த கட்சிக்காரன், சோத்து கட்சிக்காரன். உங்களால வேலை இழந்து வீதியில் நிற்கிறான். மிஸ்டர், கரெக்டா பண்றியா? போ வெளியே. என்ன பேச விடாம தடுக்கிறது சட்டமன்றம் இல்ல. கான்ஸ்டபிள், இவரை தூக்கி வெளியே விடுங்க. இன்ஸ்பெக்டர், அவனை விட்டுருங்க, அவன் பேசட்டும். என்ன நீங்க செய்யற தப்பு குழந்தையா இல்லாத அதிகாரிகளை ஊர் விட்டு ஊர் மாத்துவீங்க. எடுத்து கேள்வி கேட்கிற என்ன மாதிரி ஆட்களை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்புவீங்க. ஆனா அதிகாரிகள் சுதந்திரமா செயல்படுறதுல முதலிடம் எங்க ஆட்சியில தான மேடையில பேசி மக்களை ஏமாத்துவீங்க. தகுதியே இல்லாத உன்னையெல்லாம் இந்த ஜனங்க தலைவர்னு சொல்றாங்க, மந்திரி சொல்றாங்க. என்னடா தகுதி இல்ல? என்ன என்ன தகுதி? மந்திரி அவருக்கு எனக்கு என்னடா தகுதி இல்ல? நீங்க சுகாதார அமைச்சர் தானே? நம்ம ஸ்டேட்ல எத்தனை அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குன்னு சொல்லுங்க. அரசாங்க ஆஸ்பத்திரி தானே? யோபியே சார், எவ்வளவு ஆஸ்பத்திரி இருக்கு? அது ஃபைல்ல இருக்கு. ஃபைல் எங்க இருக்கு? அது எங்க இருக்குன்னு தெரியலங்க. நிறைய ஆஸ்பத்திரி இருக்கு. எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு நர்ஸ் இருக்காங்க. ஒரு மாணவர் டாக்டர் ஆகிறதுக்கு அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணுது? எவ்வளவு செலவு பண்ணுவோம்டா? கேள்வி கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்க பதில் சொல்லணுமா? இது என்ன உங்க அப்பா வீட்டு காசா? எங்க அப்பா வீட்டு காசு தான். நாங்க கட்டுற வரி பணத்தில் தான் உங்க அரசாங்கமே நடக்குது. அதனால தான் கேட்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா மெடிக்கல் சீட்டுக்கு எவ்வளவு லஞ்சம் வாங்குறது உங்களுக்கு தெரியும். கோடி கோடியா எப்படி கொள்ளையடிக்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லையா மிஸ்டர் திருவாங்கரா?
ஏடி இது என்ன ஒரு ஆள் சாப்பிடுறதா இல்ல 9 ஆள் சாப்பிடுறதா? ஏங்க இப்படி கண்ணு வைக்கிறீங்க? அண்ணன் என்ன அடிக்கடியா வருது? வாரத்துல 5 நாள் வருது. வருதா? நான் என்ன எருமையா? இல்லையா? அடடே மாப்பிள வந்துட்டாரு. வாங்க மாப்பிள. எப்போ வந்தீங்க மாமா? வழக்கம் போல வாழைக்காய் வியாபாரத்துக்கு வந்தாரு. வழக்கம் போல உங்க அம்மா வாழலை போட்டா காட்டுங்க. இந்த தடவை வந்தது வாழைக்காய் வியாபாரத்துக்கு மட்டும் இல்ல, பேசி நாளையும் குறிச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா உங்க அத்தை. என்ன சொல்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு பொண்ணை பெத்து 18 வருஷமா சோத்தை போட்டு வளர்த்துட்டு வந்திருக்கேன். என்ன மாமான்னு சொல்றீங்க? கல்யாண தேதி எப்போன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஒரே செலவுல முடிஞ்சிடும் பாருங்க. அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன? என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணை பார்த்துட்டா என் பொண்டாட்டி. வேற இடத்துல பாத்திருக்கீங்களா? ஆமாமா. எந்திரியா மாப்பிள. எந்திரியாங்கற? என்ன மாப்பிள? யோ எந்திரியா மாப்பிள மண்ணாங்கட்டினே. நான் அரசாங்க உத்தியோகம் பார்க்கறேன். உன் பொண்ணு இங்க வந்தா கடைசி வரை கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன். அதனால உன் பொண்ணை என் தலையில கட்டி வைக்கலான்னு பாக்குறேன். ஆனா என் தங்கச்சிக்கு சீர்சனத்தை நகரட்டெல்லாம் பண்றதுக்கு எனக்கு வசதி இல்ல. அதனால உன் பையனுக்கு வேற இடத்துல போட்டு பார்த்திருக்கேன். நீ எல்லாம் ஒரு தாய் மாமனாயா? மாப்பிள இனிமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. போய் வெளிய. டேய் சபா, என்னடா இது? நீ சும்மா இருமா. நானும் கை கழுவுறேன். இந்த வீட்டுல கையை கழுவ கூடாது. சோப்பை கொடு. அல்லே இவனுக்கு கூட ரோசம் இருக்க. மாப்பிள இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்லன்னு எங்க வீட்டுல எத்தனை தடவையா சாப்பிட்டேன். எங்க தெருவிலேயே கை கழுவ கூடாது. ஊர்ல போய் கழுவியா? ஊருக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க போறானாக்கு. நக்கிய ரேகையெல்லாம் அழிச்சிட போறான் இவன். மாப்பிள இன்னையோட உங்க உறவே முறிஞ்சு போச்சு. ஐயோ அண்ணா, போடி உள்ள. பாசமலர் அண்ணன். வணக்கம் சார். வாங்க தம்பி, வாங்க 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 வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க தம்பி. பரவாயில்ல சார். அட நிக்கிறீங்களே, உட்காருங்கண்ணா உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? என்ன தம்பி கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்னையே பாக்குறீங்க? நீங்க ஆபீஸுக்கு வந்தப்போ அவமானப்படுத்தினேன், வீட்டுக்கு வந்தப்போ அவமானப்படுத்தினேன். ஆனா நீங்க என்ன விழுந்து விழுந்து உபசரிக்கிறீங்க சார். நீங்க என்ன அவமானப்படுத்தல தம்பி, அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. வீட்டோட மாப்பிள்ளன்னு சொன்னதுமே போடா வெளியேன்னு பொங்கி எழுதிங்களே, உள்ளுக்குள்ள பூரிச்சு போயிட்டேயா. ஆம்பளைன்னா அவன் தான் ஆம்பளை, அவனை விடவே மாட்டேன்னு என் மக கிட்ட சத்தியமே பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன் தம்பி எனக்காக உங்க கொள்கையை கொஞ்சம் மாத்திக்க கூடாதா? மாத்திக்கிறேன் சார். உங்களுக்காக இல்ல, என் தங்கச்சிக்காக உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாவா தம்பி? ஆனா சொல்லுங்க தம்பி. நேர்மையா நடந்ததுனால என் வேலை போயிருச்சு சார். அதுக்காக போட போட்ட விடுங்க தம்பி. வேலையா முக்கியம்? ஒழுக்கம் தான் முக்கியம், நேர்மை தான் முக்கியம். அது உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் உங்களை நான் செலக்ட் பண்ணேன். இதோ பாருங்க, என் வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டா நீங்க பார்த்து 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். போங்க போய் கல்யாண வேலையை பாருங்க மாப்பிள்ள.